Dear students, particularly in the video நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பிரின்சிபல் இருக்கும் sum of money அதை டிவைட் பண்ணி ரெண்டு ஸ்கீம்ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். அவங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கீம் மூலமா கிடைக்கிற இன்ட்ரஸ்டோட வேல்யூ ஈக்குவல்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு ரெண்டு ஸ்கீம்லயுமே எவ்வளவு டெபாசிட் பண்ணிருப்பான்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தா நமக்கு ஈஸியா புரியும். நமக்கான சம் என்னன்னு பாத்தீங்கன்னா rupees 8000 is divided into two part. First part is lent at 21% per annum. Second part is lent at 35% per annum. Then find the value of the money lent at each part னு கொடுத்திருக்காங்க. If the interest value on both the scheme are equal. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு ஸ்கீம்ல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த இன்ட்ரஸ்டோட வேல்யூ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வேல்யூ வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8000 rupees. ஓகேங்களா? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8000 rupees. எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் செக் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு பார்ட்டில் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21%. செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 35%. ஓகேங்களா? ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவல்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது 7 டேபிளில் 3 டைம்ஸு, இது வந்துட்டு 5 டைம்ஸு. ஃபார் x by y is equal to 5/3. ஜஸ்ட்டு பாருங்கள், 8000 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டும் தெரியல, செகண்ட் பார்ட்டும் தெரியல, ஜஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய்னு ஆச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21% ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் பார்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 35% ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக இப்படி நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்கீம் ஏ அண்ட் பியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரேஷியோ கிடச்சிச்சிங்களா, இதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 8000ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 8 ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ரெண்டு சேர்ந்து தானே 8000. அப்போ ஒரு ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees. புரிஞ்சுங்களா? இப்போ ஸ்கீம் ஏல எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5/5000. ஸ்கீம் பியில் பார்த்தீங்கன்னா 3000. புரிஞ்சு? ரெண்டு கம்பைன் பண்ணி பாருங்கள் 8000 கிடைக்குது. நம்ம கொஞ்சம் அதை சொல்லலாம், ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணுவேன்னா, ஆனால் கொஞ்சம் லாஜிக்காக நமக்கு கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சால் போதும் சொல்லுவாங்க. புரிஞ்சு? அவன் சொன்ன ஒரே ஒரு கீவேர்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கீமில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூவும் செகண்ட் ஸ்கீமில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எனக்கு தெரியல, ஆனால் அதோட பர்சன்டேஜே எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீமில் எவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கிறேன் தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுட்டு அதில் 21% அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி ஒயில் 35% அப்ளை பண்ணால் அதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை வச்சு சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்கீமுக்கான ரேஷியோ கிடைக்குது. அதை வச்சு நான் அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். அதை இனிஷியலாக அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை புரிஞ்சுங்களா? ஓகே, ஃபார் யுவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் 1 or 2 sums பார்க்கலாம். நமக்கான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹35,000 was divided into two part. First part was invested at the rate of 8% per annum and second part was invested at the rate of 6% per annum. If the interest value of both the part are equal, then find the money lent at each part ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 35,000. ஃபஸ்ட்டு பார்ட் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஆனால் செக் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் அப்ளை பண்ண 8% இன்ட்ரெஸ்ட்டும் செகண்ட் பார்ட்டுக்கான 6% இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இது 4 டைம்ஸு 3 டைம்ஸு. ஃபார் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 3/4ன்னு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? 3/4 ரேஷியோ. இப்போ எனக்கு பார்க்கும்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னே ரேஷியோ எனக்கு கிடச்சிருச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது 7 ரேஷியோ வந்துட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 35,000க்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது 1 ரேஷியோ வந்துட்டு 5,000க்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபைண்ட் த மணி லெண்ட் அட் ஈச் பார்ட்னு சொல்லியிருக்காங்க. therefore 3 ரேஷியோக்கு எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்? 15,000. அதே மாதிரி 4 ரேஷியோக்கு 20,000. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே, சாதாரண விஷயம் தான். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஒரு நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.